தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே மருதநல்லூரில் ஆன்லைன் பொருட்களை டெலிவரி செய்யும் இளைஞர் புகழேந்தி என்பவருக்கு அந்த இளம் பெண்ணிடம் இருந்து அப்படி ஒரு அழைப்பு மெசேஜ் வரும் என கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவில்லை. இதற்காகத்தானே இத்தனை நாட்கள் தவம் இருந்தோம், இதற்காகத்தானே இத்தனை நாட்கள் காத்திருந்தோம். தவம் கலைந்த முனிவனாய் புறப்பட்டு சென்றார் புகழேந்தி. அதற்கு பிறகு அவருக்கு நேர்ந்த கொடூரத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆசையாய் அந்த இளம்பெண் அழைத்த லொகேஷனுக்கு போன போதுதான் புகழேந்திக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. முறுக்கு மீசை, முரட்டு தேகம், எரிமலையாய் வெடிக்கும் ஆக்ரோஷ கண்களுடன் 5 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்பதை யூகித்துக் கொண்ட புகழேந்தி அங்கிருந்து தப்பிப்பதற்குள்ளாகவே அந்த 5வரும் அவரை சூழ்ந்து கொண்டு கடுமையாக தாக்க ஆரம்பித்தனர். நிலைகுலைந்து போன புகழேந்தியிடம், ஏண்டா ராஸ்கல், எவ்வளோ தைரியம் இருந்தா திருமணமான பெண்ணுக்கு மெசேஜ் பண்ணுவ என கேட்க, அவங்க தானா என்னை வர சொன்னாங்க, அதனால தானே வந்தேன் என மெசேஜை காண்பிக்க, இந்த மெசேஜை அனுப்புனதே நாங்க தான்டா என சிரித்து கொண்டே மீண்டும் புகழேந்தியை அடித்து துவைக்க ஆரம்பித்தார்கள். யார் அந்த இளம்பெண், ஏன் மெசேஜ் அனுப்பி சிக்க வைத்தார் என்பதன் பின்னணி இதுதான். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கபிஸ்தலம் அருகே திருவண்டங்குடி கீழத்தெருவைச் சேர்ந்த 31 வயது புகழேந்தி ஆன்லைன் மூலம் பொருட்களை டெலிவரி செய்யும் வாகனத்தின் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்தார். இவர் கும்பகோணம் அருகே மருதநல்லூரில் ஆன்லைன் பொருட்களை டெலிவரி செய்யும் போது ஒரு பெண்ணிடம் அலுவல் ரீதியான தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவரது செல்போன் எண்ணிற்கு குட் மார்னிங், குட் நைட் என மெசேஜ் அனுப்பி வந்துள்ளார். நாளடைவில் அந்த பெண்ணிற்கு அடிக்கடி மெசேஜ் அனுப்பி வந்துள்ளார். இதனால் அந்த பெண் தனது கணவரிடம் இது குறித்து தெரிவித்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது கணவரோ அவரது மனைவி அனுப்புவது போல கடந்த 8ஆம் தேதி புகழேந்திக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி மருதநல்லூருக்கு வரவழைத்திருக்கிறார். அந்த பெண்தான் அனுப்பியுள்ளார் என நினைத்து அங்கு வந்த இளைஞர் புகழேந்தியை, இனி இந்த பெண்ணிற்கு மெசேஜோ போனோ பண்ணி தொந்தரவு செய்யக்கூடாது என கடுமையாக அடித்து கண்டித்ததாக கூறப்படுகிறது. மேலும் இது தொடர்பாக யாரிடமும் எந்த தகவலும் தெரிவிக்க கூடாது எனவும் அவர்கள் எச்சரித்ததாக சொல்லப்படுகிறது. பலத்த அடிவாங்கிய புகழேந்தி இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்து விட்டதாக கூறி கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனையில் கடந்த 8ஆம் தேதி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அன்றைய தினம் வீடு திரும்பி உள்ளார். அடுத்த நாள் உடல்நிலை மோசமாகவே வீட்டில் உள்ளவர்கள் என்ன நடந்தது என புகழேந்தியிடம் விசாரித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து புகழேந்தி தனக்கு நேர்ந்ததை தெரிவித்திருக்கிறார். உடனடியாக புகழேந்தி கும்பகோணத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அனுமதிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே சிகிச்சை பலன் இன்றி புகழேந்தி உயிரிழந்தார். இதனால் புகழேந்தியின் உறவினர்கள் நாச்சியார் கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து நாச்சியார் கோவில் காவல் நிலைய போலீசார் விசாரணை செய்ததில் நாச்சியார் கோவில் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளியான சிபி சக்கரவர்த்தி மற்றும் இவரது நண்பர்களான கிருஷ்ணமூர்த்தி, சாமிநாதன் ஆகிய 3 பேரிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சிபி சக்கரவர்த்தி உள்ளிட்ட 5 நபர்கள் புகழேந்தியை கடுமையாக அடித்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சிபி சக்கரவர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, சாமிநாதன் ஆகிய 3 பேரை நாச்சியார் கோவில் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள 2 நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகிறார்கள். இதனிடையே தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்த புகழேந்தியின் உடல் உடற்குறாய்வுக்காக கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனையில் வைக்கப்பட்டது.
திருமணமான பெண்ணிற்கு மெசேஜ் அனுப்பி தொந்தரவு கொடுத்ததும் மனைவியின் செல்போன் மூலமாகவே இளைஞரை திட்டமிட்டு வரவழைத்து கொடூரமாக அடித்து தாக்கியதும், அதனால் இளைஞர் புகழேந்தி உயிரிழந்ததும் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆசையில் சென்றாலும் ஆக்ரோஷத்தில் செய்தாலும் குற்றம் கேடு தரும்.